Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. அரசு ஊழியர்களின் நலனுக்காக 9 அறிவிப்புகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வெளியிட்டிருக்கிறார். கோவிட் பெருந்தொற்று காலத்தில் அரசின் நிதி நிலையின் மீது ஏற்பட்ட பெரும் சுமையின் காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அரசு அலுவலர்களுக்கான ஈட்டிய விடுப்பு சரண் செய்யும் நடைமுறையை 2026 ஏப்ரல் 1 முதல் 15 நாட்கள் வரை சரண் செய்து பணப்பலன் பெறும் வகையில் மீண்டும் செயல்படுத்திட நிதிநிலை அறிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இருந்தாலும் அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இந்த ஆண்டை செயல்படுத்திட கோரிக்கை வைத்துள்ளதை அடுத்து வரும் அக்டோபர் 1 முதல் சரண் செய்து பணப்பயன் பெறலாம் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். இதன்படி சுமார் 8 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் பயன்பெறுவார்கள். இந்த அறிவிப்பை செயல்படுத்திட ஆண்டுக்கு 3561 கோடி ரூபாய் கூடுதல் நிதியை அரசு ஒதுக்கீடு செய்யும். இரண்டாவது அறிவிப்பின்படி மாநில அரசின் பணியாளர்களுக்கும் இந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் அகவிலைப்படி 2 விழுக்காடு உயர்த்தி வழங்கப்படும். இதனால் 16 லட்சம் அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயன்பெறுவார்கள். இந்த உயர்வினை நடைமுறைப்படுத்திட ஆண்டுக்கு 1252 கோடி ரூபாய் கூடுதல் நிதி செலவிடப்படும். மூன்றாவது அறிவிப்பின்படி அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்களின் குடும்பத்தினருடன் பண்டிகைகளை சிறப்பாக கொண்டாடிடும் வகையில் ஏற்கனவே வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் பண்டிகை கால முன்பணம் தற்போது 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். நான்காவது அறிவிப்பின்படி அரசு பணியாளர்களுக்கு வழங்கப்படும் கல்வி முன்பணம் இந்த ஆண்டிலிருந்து தொழிற்கல்வி பயில 1 லட்சம் ரூபாயாகவும் கலை மற்றும் அறிவியல் பாலிடெக்னிக் பயில 50,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். அரசு பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்கள் திருமண முன்பணமாக பெண் ஊழியர்களுக்கு 10,000 ரூபாய் ஆண்களுக்கு 6,000 ரூபாய் வழங்கப்படும் நிலையில் ஐந்தாவது அறிவிப்பின்படி அனைவருக்கும் பொதுவாக 5 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் பரிசுத் தொகை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். ஓய்வூதியதாரர்களுக்கு தற்போது வழங்கப்படும் பண்டிகை கால முன்பணம் 4,000 ரூபாயிலிருந்து 6,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். ஓய்வூதிய திட்டம் மற்றும் மகப்பேறு விடுப்பு குறித்து 8 மற்றும் 9வது அறிவிப்புகளாக முதலமைச்சர் பேரவையில் அறிவித்தார். பழைய ஓய்வூதிய திட்டம், பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் மற்றும் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் ஆகிய 3 ஓய்வூதிய திட்டங்கள் குறித்து விரிவாக ஆராய்ந்திட ஒரு குழு அமைத்து அந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை 9 மாதங்களுக்கு சமர்ப்பிக்க ஆணையிடப்பட்டுள்ளது. பல்வேறு அரசு அலுவலர் மற்றும் ஆசிரியர் சங்கங்களின் கோரிக்கையின் அடிப்படையில் இந்த குழு தனது அறிக்கையை மற்றும் பரிந்துரையை செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க அறிவுறுத்தப்படும். அனைத்து முயற்சிகள் எடுத்து வரக்கூடிய இந்த அரசு பணிகளில் பணியாற்றி வரும் மகளிரின் பணி உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் இனி வரும் காலங்களில் அரசு ஊழியர்களின் மகப்பேறு விடுப்பு காலத்தின அவர்கள் தகுதிக்கான பருவத்திற்கு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் என்று முடிவு செய்துள்ளது என்பதை தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். அரசு ஊழியர்களுக்கு அரணாக அரசு ஊழியர்களின் நலனில் அக்கறை கொண்ட அரசாக திராவிட மாடல் அரசு என்றென்றும் தொடரும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் பேரவையில் தெரிவித்துள்ளார். Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.